சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் அமர்ந்திருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக தோத்திரங்களை மறுபடியும் இந்த வார்த்தை நேரத்தில் செலுத்திக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற நீங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற நீங்கள், திருச்சபையிலே அமர்ந்திருக்கிற நீங்கள், எனக்காகவும் என்னிடத்திலே வளர்க்கப்படுகின்ற தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஏவினால் உங்கள் திருமண நாள், பிறந்த நாட்கள் போன்ற நல்ல நாட்களிலே எங்கள் பிள்ளைகளுக்கும் கூட ஒரு நேர ஆகாரங்களையோ அல்லது தொலைக்காட்சி பணிகளுக்கோ கொடுத்து உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த போது, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே போராட்டம், ஒரே அன்பில்லாத தன்மைகள், முரட்டாட்டமான மனிதர்கள் பெருகி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இது கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்கிறது, அப்படித்தானே? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்க. சபை முடிஞ்சு போகும்போது நாங்கள் என்ன சொல்றோம்? பெண்கள் முதலாவது எழும்பி போங்கிறோம். ஆனால் பின்னாடியே என்ன செய்றீங்க? முட்டிக்கிட்டு போய் நிற்கிறீங்க, அப்படித்தானே? இன்னும் சொல்ல போனால் வேகமாக இறங்காம மெதுவாக இறங்குனாங்கன்னா எம்புட் நேரம் அப்படிங்கிறோம். உண்மையா பொய்யா? இப்படி சின்ன சின்ன காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எல்லா இடத்திலும் எல்லாம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, பிலிப்பியரின் புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த பிலிப்பியரின் புத்தகத்தை எனக்கு படிக்கும்போது ரொம்ப அழகா, எவ்வளவு மாற்றம் முதலாவது எனக்குள்ள வரணுங்கிறத நான் சிந்திச்சேன். ஏன்னா பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, போதிக்கிற நாங்கள் முதலாவது ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். சும்மா போதிக்கிறேங்கிற பேருக்கு நான் இன்னும் மைக்க பிடிச்சு கம்பீரமா பேசிட்டு நான் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்காவது கொட்டு கிடைக்கும், எனக்கு வந்து அடியே கிடைக்கும். கொட்டு பெருசா, அடி பெருசாங்க? அடிதான் பெருசு. ஆமா, அடி வாங்கியிருக்காங்க, அடி கொடுத்துருக்காங்க. அடி வாங்கியிருக்காங்க, அடி கொடுத்துருப்பாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப கவனிக்கிறது உண்டு. அதனால இந்த நாட்களில் அப்படி ஞானத்தோடு தேவ சமூகத்தில் கேட்டபோது கொடுத்த வார்த்தை பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரம், பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2:5 வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவிலும் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இதான் வார்த்தை இன்னைக்கு. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தாரு? பொய் சொல்றவராக, ஏமாத்துகிறவராக, பிறரை வஞ்சிக்கிறவராக, அன்பில்லாதவராக, ஒரு மேட்டிமைக்குரிய மனிதராக அப்படியா வாழ்ந்தாரு? எப்படிங்க வாழ்ந்தாரு? இப்ப சொன்ன எதுவும் இல்லாத ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்காங்க? சொல்லுங்க. அதுலதான் நம்ம ஒரு பாட்டு கூட பாடுறோம். என்ன பாட்டுங்க? என்ன பாட்டு சொல்லுங்க? அதையும் நீயே சொல்லியாங்கிறீங்களா? தேவசாய லாக மாறி தேவனோடிருப்பே, நான் தேவனோடு இருப்பேன். இது எப்ப வரும் சார்? இது எப்ப வரும்? எப்படி வரும்? கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கும் போதுதான் அவருக்குள்ள இருந்த குணாதிசயம், அவருக்குள்ள இருந்த சாயல், அவருக்குள்ள இருந்த தன்மை, இன்னும் சொல்ல போனா குவாலிட்டி, இப்படி எப்படி வேணாலும் சொல்றீங்கல்ல, இது உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. சரி, இது வர்றதுனால அப்படி என்னையா பெருசா நன்மை வந்துற போது அப்படின்னு கேக்குறீங்களா? கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் மரணம் வரைக்கும் தம்மை தாழ்த்தினபடியினால் என்ன பெற்றாரு?
சொல்லுங்க, ஒரு பழைய பாட்டுல ஒரு வரி உண்டு, மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார், மேலான நாமம் பெற்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருந்து இந்த உலகத்தின் மனிதர்களைப் போல் வாழாமல் ஒரு தாழ்மை உள்ளவர்களாக, ஒரு அன்புள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக, அவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரே, அதை போல நன்மை செய்கிறவர்களாக வாழ்ந்தால் கிறிஸ்து எப்படி மேன்மை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் எண்ணப்பட்டாரோ அதை போல ஒரு honorable, ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நீங்கள் எண்ணப்படுவீர்கள். ஆனா இன்றைக்கு இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கிற நீங்களும் சரி, தொலைக்காட்சியில பார்க்கிறவர்களும் சரி, சிந்தையில இன்னைக்கு எத்தனையோ வேண்டாத குப்பை பெரிய போய் கிடக்குது. அதனால என்ன வருதுன்னா, மேலான ஒரு பொசிஷனுக்கும் வர முடியல, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் பெற முடியல. உண்மையா பையாங்க? இங்க என்னங்க பெருசா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக இருங்கள். கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கணும்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கங்கம்மா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரம்னாலே ரொம்ப பெரிய அதிகாரம், அப்படித்தானே? மலை பிரசங்கம். இதுல மலை பிரசங்கத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா நேரம் பத்தாது. ஆனா இந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்கு இந்த நாட்களிலே தேவையான சிந்தை இருக்கு பாருங்க. அங்க 44வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை சொல்றது யாருங்க? ஜெனிஃபரா? மோசஸ் மாரியப்பனா? ஏசப்பா, இயேசுசாமியே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சேயுங்கள். முடியுமாங்க? இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. போயா போயும் போயும் அவளையா, போயும் போயும் அவனையா, போயும் போயும் அந்த தம்பியவா, நான் மாட்டேன். ஆனா பேர் என்னங்க நமக்கு? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர் இந்த உலகத்தில் பிதாவை உடையவராக, குமாரனை உடையவராக, ஜீவனை உடையவராக வந்தாரோ நீங்கள் இயேசுவை உடையவர்கள். கிறிஸ்துவின் சிந்தை இல்லாத யாரும், கிறிஸ்துவின் சிந்தையில் இல்லாத யாரும் கிறிஸ்தவன் என்று என்ன செய்து கொள்ள முடியாது, சொல்லிக் கொள்ள முடியாது. ஒரு ஹையர் பொசிஷனுக்கும் போக முடியாது. இதுல முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ஆபிரகாம் ஞாபகத்துக்கு வருது. ஆபிரகாமுக்கு உண்மையாவே கிறிஸ்துவின் சிந்தை இருந்துச்சு. அதனாலதான் அவர் முற்பிதாக்களின் தகப்பனாய் மாறினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனாய் மாறினார். என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படி என்னங்க அவர்கிட்ட பெரிய நல்ல குணம் இருந்துச்சு, விசுவாசியா இருந்தாரு அப்படின்னு கேக்குறீங்களா? திரும்ப அந்த பக்கத்துக்கு வருவோம் மக்களே. ஆதியாகமம் 14:14 படிங்கம்மா. ஒரே ஒரு வசனம் தான். ஆதியாகமம் 14:14 படிங்க. நல்லா இருக்கு பாருங்க. 14:14 சீக்கிரமா, நல்லா இருக்கு பாருங்க. முதல் புத்தகம் தானே. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டது, அப்படித்தானே? இப்ப படிங்க. ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களோடும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் விழுந்து பவிஞ்ச்களாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆமென். சத்துரு தானங்க. லோத்து சண்டை போட்டு போன ஆள் தானங்க. 13வது அதிகாரத்துல படிச்சிருக்கீங்களா? லோத்து நல்லா அப்படி கண்ணை வச்சு சுத்தி பார்த்தா, ஆகா ஐபிராத் நதியும், ஆகா 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 சூப்பரா இருக்கே அந்த இடம். இந்த ஆளோட சேர்ந்து, இந்த கெல்ட்டு பயலோட சேர்ந்து, அப்படித்தானே? இந்த கெல்டு பயலோட சேர்ந்து என்னத்துக்கு இவன் கூட கூலி அடிச்சுக்கிட்டு இருக்கணும், சண்டை போட்டு கிடக்கணும். ஆனா அங்க ஒரு பிரச்சனை, அழிவு. யாரு? தன்னுடைய சொந்த சகோதரன் சிறையாக பட்டு விட்டான். அதை கேள்விப்பட்டுட்டு உடனே
அவர் என்ன செய்யறாரு, தன்னிடத்துல இருந்த ஆட்களை, இந்த ஆபிரகாமுடைய நேச்சர் என்னன்னா சண்டைக்கு பழக்கம் இல்லாத ஆளு, யுத்தத்துக்கு பழக்கம் இல்லாத ஆளு. ஆனா அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா, அவருக்குள்ள இருந்தது என்னன்னா, இதுவே பிரசங்கம் பண்ண போது எந்த ஆட்களையும் அவன் சொல்லக்கூடாது. அதை நான் ரொம்ப மாத்தணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அவருக்குள்ள இருந்த என்ன குணாதிசயம், கிறிஸ்துவனுடைய சிந்தை. சிந்தை சத்துருக்களை சிநேகிக்கிறான். அவர் எத்தனை காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அவகிட்ட நான் பேச மாட்டேன், நீங்க வேணா அவகிட்ட கொடுத்துருங்க, நீங்க வேணா அவர்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க வேணா அவளுக்கு போன் பண்ணி சொல்லிருங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த பிரச்சனை, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா வேதம் சொல்கிறது சத்துருக்களை சிநேகியுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. வருதா? சரி, வந்ததுனால அப்படி என்னையா பெருசா ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, ரைட்டு தையா லோத்தை சேர்த்துக்கிட்டாரு, கூட்டு வந்தாரு. அதுல 17:21 வாசிங்கம்மா. ஆதியாகமம் 17:21 வாசிங்க. ஏன்னா எனக்கு ஆதியாகமத்தையே இன்னும் முடிக்க முடியலங்க, முட்டி பாக்குறேன், முடிக்க முடியலங்க. 17:21 வாசிங்க மக்களே. 17 வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே, பாருங்க, வர்ற வருஷத்துல பிறக்க போற பிள்ளைய குறிச்சு தெளிவா ஆண்டவர் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதுனால அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஏன் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல? இன்னைக்கு நமக்குள்ள ஏன் எந்த விரோத போக்குகளும் மாறல? ஏன் நமக்குள்ள இன்னும் எந்த விஷயத்திலுமே பகைமை உணர்வும் பழி வாங்குகிற உணர்வும் தோன்றி கொண்டு இருக்கிறதுனால் கிறிஸ்துவினுடைய சிந்தை இல்லை. ஆபிரகாமோட பலமுறை பேசின ஆண்டவர் இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்களோட பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர், அவ்வப்பொழுது கிருபையாக இரக்கமாக இனன் மேலும் ஈவு வைக்கிற ஆண்டவர் ஏன் உங்களோட பேசலன்னா, கிறிஸ்துவின் சிந்தை உங்ககிட்ட இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். இப்ப வந்துருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:44. இன்னைக்கு வேற ஒண்ணும் வைக்கலங்க, சிந்தை. சிந்தை சிந்தை தான் பெரிய பிரச்சனை. சிந்திக்கணும், இந்த நேரத்திலேயாவது சிந்திக்கணும். இந்த நேரத்திலேயாவது என்ன செய்யணும், சிந்திக்கணும். அப்படி சிந்திப்பீங்களா? ஆமா, இவர் பெரிய ஒழுங்கு, இவர் பெரிய யோக்கியம், 15 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தார் எங்களுக்கு தெரியாது. வாசிங்கம்மா. சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். முடியுமாங்க? முடியணும். தாவீதுக்கு முடிஞ்சு தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை கர்த்தர் இதையும் எனக்கு அனுமதிச்சிருப்பார். யார் சபிக்கும் போது சொன்னாப்ல? யார் சபிக்கும் போது சொன்னது? சிபியோன். அதுல பேர் போட்டிருக்கல, சாமுவேல் புத்தகத்துல படிச்சிருக்கோம்ல. இங்க என்ன இருக்கு? அவருக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. அதனாலதான் தாவீதின் குமாரனாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம கிட்ட கிறிஸ்து வராததுக்கும், நம்ம கிட்ட தரிசனம் ஆகாததுக்கும், நமக்கு ஆசீர்வாதம் வராம இருக்கிறதற்கும், சபைகள் துண்டாடப்படுகிறதற்கும், குடும்பம் துண்டாடப்படுகிறதற்கும், வேலை செய்யற இடத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் பொறாமை, எதுக்கெடுத்தாலும் போட்டி, உட்கார முடியல சில கேஸுக்கெல்லாம். வாசிங்க. சபிப்பவர்களுக்கு வாசிங்கம்மா தொடர்ந்து. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆமென். முடியுமா? முடியணும். என்ன தெரிஞ்சவங்க சில காரியங்கள் நீங்களே சொல்லுவீங்க, நான் சொன்னா திரும்பி திரும்பி பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா செஞ்சா மட்டும்தான் நீங்க கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள். பகைவனா இருக்கட்டியா, ஒரு கூட்டத்துக்கு போனேன்னா கூட்டு போ, கண்டிப்பா அவனும் ஆசீர்வதிக்கப்படுவா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பகைவனா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு போங்க. பகைவனா இருக்கட்டும், பக்கத்து ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது கிறிஸ்துவனுடைய குணாதிசயம். இதுல பெரிய ஆசீர்வாதமே இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்றாரு பாருங்க, பகைவருக்கு என்ன செய்யுங்கம்மா? வாசிங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். யாருக்கு புத்திரர்? நம்ம கிறிஸ்துவின் சிந்தை இருந்து இதெல்லாம் செஞ்சாதான் பிதாவுக்கு புத்திரர்கள், பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனையோ சத்தியங்களை கேட்கிறோம், எத்தனையோ சத்தங்களை கேட்கிறோம். ஆனா ஒண்ணுக்குமே மனுஷனுடைய மனம் என்ன செய்ய மாட்டேங்குது? மாற மாட்டேங்குது.
வார வாரம் வந்து கையை தட்டுறதும் பாட்டு பாடுறதெல்லாம் பெரிய விஷயமாங்க. இதுல ஏதாவது ஒரு சில குணாதிசயங்களாவது நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். இருக்கா? கிறிஸ்துவின் சிந்தை எப்படிங்க கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு போய் வரும்? அப்படி வந்து என்னங்க பிரயோஜனம்? நான் அப்படி கேட்கிற ஆள் தான் இருக்கு. மோசேக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆரோன் யாரு? இப்ப கூட சொன்னல, ஆரோன் வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார் ஆராதனையில நம்ம பாடணும்ல. அந்த ஆரோன் யாரு? மோசே மட்டும்தான் செய்ய முடியுமா? மோசே மட்டும்தான் செய்ய முடியுமா? நானும் செய்கிறேன். கொண்டு வா கொலிச அக்கா, கொலிச கொண்டு வாக்கா, கொலிசு தோடு கொண்டு வாக்கா. இன்னைக்கு காலையில கூட ஒரு அம்மா என்கிட்ட போன் பண்ணி பேசிட்டாங்க, தோடு வாங்கன்னு தம்பி, கடன் கொடுப்பீலான்னு. நான் எங்க போறது? சாப்பிட்றதுக்கே காசு இல்லாம காணிக்க வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் பேர்ல நல்ல நிறைவா தான் வந்துகிட்டு இருக்கு, தோத்திரம். அந்தம்மா கேட்கறாங்க தோடு வாங்குறது காசு. சரி போட்டோம். என்ன சொன்னா? என்ன சொன்னா? கொண்டு வாப்பா. அந்த மோசே அந்ததை பார்த்துட்டு கூட, அந்த ஆரோனுக்காகவும் கூட கிறிஸ்துவின் சிந்தை இருந்ததுனால என்ன பண்ணாரு? ஐயா, என் பேரனாலும் கிறுக்கி போட்டுறியா? எனக்கு கொஞ்ச காலம் வாயா இருந்துட்டாரு. எங்க அண்ணமையா, எங்க அண்ணமையா, விட்டுருவோம் விட்டுருவோம் விட்டுருவோம். அதனாலதான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் வீட்டிலே மோசே எங்கும் உண்மை உள்ளவன். இன்னைக்கு உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் ஒன்று பிதாவின் புத்திரர்களாக இருப்பீர்கள், ஆபிரகாமின் குமாரராக இருப்பீர்கள். ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதம் ரொம்ப தெளிவா சொன்னார்ல, வருகிற வருஷத்துல குறித்த காலத்துல உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பாமா? எப்படி பிறப்பானா? உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா பிறக்கும். கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா ஆசீர்வாதம், வாக்குத்தத்த வாசனம் நிறைவேறும். சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து என்ன பண்றீங்க? வரட்டும் அவளை பாத்துக்கிறேன், வரட்டும் அவனை பாத்துக்கிறேன். நான் பார்த்து நினைச்சேன்னா மதுரை வீர மாதிரி மீசையை முறுக்கிக்கிட்டு அலையிறது. ஆம்பளையால இருந்தா பொம்பளையால இருந்தா நல்ல சாலை தூக்கி போட்டுக்கிட்டு அலையிறது. வரட்டும். கிறிஸ்துவின் குணாதிசயம், கிறிஸ்துவின் சிந்தை. எனக்கு அன்பான தேவஜனமே, இத சர்ச்சில் எத்தனை காரியங்களை நீங்க பாக்குறீங்க? எதுலையாவது ஆசிலேஷன் ஆகாம ஓடிக்கொண்டு இருப்பதற்கு காரணம் என்னங்க? கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை மோசேக்குள்ள இருந்துச்சு, ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அதுல ரொம்ப அழகா போட்டிருக்கிற வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம்னா, பகைவருக்கு அன்பு செலுத்தணும். அதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு நம்ம ஆட்கள்கிட்ட ரொம்ப கடைபிடிக்கணும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் சண்டைக்காரியே வாழ்ந்து, சண்டைக்காரனாவே வாழ்ந்து என்னத்தை தான் கொண்டு போக போறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய சிஎஸ்ஐ திருச்சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா, எப்படி எனக்கு வேதனையான காரியங்களே நிறைய சபைகளை குறித்து பாரம் உண்டு. ஏன் சபை நடக்குது, ஏன் சபை இருக்குங்கிற அளவுக்கு பாரத்தோட உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு சண்டையில் இருக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா நான் பெரிய கிறிஸ்தவன், நான் அந்த ஆளு இந்த ஆளு, சாதி பேரை வேற பெருசா சொல்லிக்கிறது. இதுல அதுல இருக்கேன், அதுல இருக்கேன். எங்க வகைராலாம் பெரிய வகைரா, எங்க தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டு. அது தலைக்கட்டு இல்ல, தலைக்கணம். அது தலைக்கட்டு இல்ல, தலைக்கணம். கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா ஒரு மனுஷனுக்குள்ள முதலாவது என்ன இருக்கும் தெரியுமா? தாழ்மை இருக்கும், அன்பு இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், பகைவரை நேசிக்கிற ஒரு பக்குவம் இருக்கும், சத்துருக்களை சிநேகிக்கிற இருக்கும். நீதிமொழிகள் 16:7 கூட இதைத்தானே சொல்லியிருக்கான். படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். வீட்டில் போய் படிச்சு பார்த்துருங்க. பேசும்போது நல்லா பேசுவோம். ஆனால் நிறைய விஷயங்களை நம்ம விழுந்து போறது காரணம் என்னன்னா, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இல்லை. இந்த எபிரேய நிறுவத்தை பார்க்கும்போது 13வது அதிகாரத்துல கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பாங்கிறத சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு முதலாவது வசனத்தை வாசிங்கம்மா. எபிரேயர்கள் நிருபம் கடைசி அதிகாரம் 1வது வசனம். நல்லா இருக்கும் பாருங்க. ரொம்ப அழகான புத்தகம், 58வது புத்தகம் 13வது அதிகாரம். வாசிங்க. சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது. ஆமென். நிலைச்சிருக்காங்க, நிலைச்சிருக்கா? கிறிஸ்துவின் சிநேகம், கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா சகோதர சிநேகம் இருக்கும். இயேசுக்குள்ள அது இருந்துச்சா இல்லையா?
மனம் கசந்து அழுத பேதுருவை அவர் என்ன செஞ்சாரு? மன்னித்தாரு. காட்டி கொடுத்த யூதாசையும் அவர் என்ன செஞ்சாரு? சொல்லுங்கப்பா. பட்டயத்தை எடுத்தவனை பார்த்து என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? எல்லா நேரத்திலுமே அவர் சொல்ற காரியமே என்னங்க? கடைசி நேரத்தில் கூட என்ன சொன்னாரு? சிநேகிதனே, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். முத்தத்தினால் அல்லவா காட்டி கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, சகோதர சிநேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுது. வாசிங்கம்மா. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இந்த சிந்தை இருக்காங்க நமக்குள்ள. எனக்கு பத்த மாட்டேங்குதியா, நான் எங்கிட்ட அந்நியரை உபசரிச்சு பாருங்களேன், கொடுத்து பாருங்களேன், இருக்கிறதுல சாப்பாடு போட்டு பாருங்களேன், உங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்காருன்னு தெரியும். சரி, இதெல்லாம் விட்டுருவோம், மேட்டருக்கு வந்துருவோம். 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிங்கம்மா. வீட்டில் இருக்கும்போது தயவு செய்து இந்த எபிரேய நிறுவத்தை படிச்சு பாருங்க. 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. ஒருத்தர் கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவராய் இருந்து, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் இருந்தா முதல்ல என்ன இருக்காது? பண ஆசை இருக்காது. இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்கா? இந்த பணத்துல என்கிட்ட சில காரியங்கள் நடக்கும். என்கிட்ட பெரிய பெரிய லட்சக்கணக்கான அமௌண்ட் எல்லாம் கட்டில் மேல கிடக்கும் போது பாதுகாப்பா இருந்துரும். பாக்கெட்ல 2000 1000 ரூபாய் வச்சிருக்கும் போது 500 ரூபாய் காணாம போயிடும். நிறைய இடத்துல இது நடக்கும். எங்க போகும், எப்படி போகும்னு தெரியாது. கட்டில் குடிக்குதா, காத்து குடிக்குதா, இல்ல யாரு கை குடிக்குதான்னு தெரியல. சரி, வாசிருங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். கிறிஸ்து அப்படித்தானே இருந்தாரு. கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். ஆனா அன்னைக்கு என்ன இருக்கோ அது உனக்கு போதும் இருடான்னு சொன்னார். இப்போ அவர் சொல்றார் எபிரேய நிறுவத்துல, உங்களுக்கு உள்ளது போதும் என்று இருங்க. அப்படி இருந்தா என்னங்க பிரயோஜனம்? வாசிமா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அந்த அறிவு உனக்கு இல்லையா? அந்த ஞானம் உங்களுக்கு இல்லையா? ஏன் கிறிஸ்துவின் சிந்தையை விட்டுட்டு கிறிஸ்து உங்களோட தான் இருக்காருங்கிறத மறந்து, கிறிஸ்து உங்களோட தான் பார்க்கிறாருங்கிறத மறந்து, கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்பதை மறந்து, கிறிஸ்து காட்டின வழியை விட்டு பின்மாற்றத்துக்கு போறீங்க. கிறிஸ்து செஞ்சதை எதையுமே செய்யாம எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பணத்துக்கும் நகைக்கும் பதவிக்கும் அடிச்சுக்கிட்டு சாகுறது. வெளியே வந்து சொல்லிக்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை பாடிக்கிறது. நீ விலகுறிய இல்லையா? அவர் விலகிடுவார் உங்ககிட்ட சிந்தை இல்லைன்னா. அல்லேலூயா. வாசிங்க. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்ல முடியுதாங்க? தைரியமா இருக்கீங்களா? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. தொலைக்காட்சியில பாக்குறவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க, இல்லங்க நான் தைரியமா இருக்கேங்க, என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லா கிறிஸ்துவின் சிந்தை, நான் கிறிஸ்துவின் சிந்தை உடையவரா இருக்கேன், நான் யாரு கூடயும் சண்டைக்கு போக மாட்டேன், சண்டை போடுறவனையும் நேசிப்பேன், சபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வதிப்பேன், துன்பப்படுத்துறவங்களுக்கும் ஜெபிப்பேன், சபிப்பவங்களுக்கு ஜெபிப்பேன். சொல்ல முடியுதா? சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். எல்லாம் எழும்பி நிப்போமா? ஆண்டவர்ட்ட அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல உங்களை தொட்டு அப்படியே அவர் தலை மேல கை வைத்து, என் மகனே என் மகளே என்று சொல்லி சகைவை பார்த்து, அவன் வந்தபோது இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது என்றால், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லப்பட்டது என்றால், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக நீங்கள் மாறும்போது உங்க வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் வராத சமாதானம் வருவதாக. இப்பொழுதே ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஐயா நான் இனிமே சின்ன சின்ன பொய்யோ பெரிய பெரிய பொய்யோ செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். சின்ன பாவமா பெரிய பாவமா செய்ய மாட்டேன். இன்னும் நீங்க வீட்டுல போய் சங்கீதம் 66:18 எடுத்து படித்து பாருங்க. உங்கள் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வேண்டுதல் என்ன செய்யப்படாதா? கேட்கப்பட மாட்டாது. ஐயா உங்க இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை மோசஸ் மாரியப்பனும் சரி, வேற எந்த ஸ்டார் நட்சத்திரம்னு சொல்லிக்கிற வல்லமை அபிஷேகம் சொல்ற பாஸ்டால கூட பார்க்க முடியாது.
ஆனா என் தேவாதி தேவனாலே, என் ராஜாதி ராஜனாலே எல்லாவற்றையும் உரைத்ததன்படி அடையாளங்களும் நடந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ருசித்திருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா சிந்தைகளையும் அறியக்கூடியவர். ஆகையால் இப்பொழுதே இறக்கி வச்சு மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்கப்பா, என்ன புதுப்பிங்கப்பா, என்ன ரட்சிங்கப்பா, என்ன உம்முடைய எண்ணெயினால் அபிஷேகம் கொடுங்கப்பா. எனக்குள்ள அந்த கெட்ட சிந்தைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட காரியங்கள் இனிமே வெளிப்படக்கூடாதுயா. பேர் கிறிஸ்டியன் அல்ல, புகழ் கிறிஸ்டியன் அல்ல, தாழ்மை உள்ள கிறிஸ்தவனாய் மாறணும். சொல்லி பாருங்கய்யா. அதாவது அவர் தன்னுடைய சிலுவையின் முடிவு பரியந்தம் தம்மை தாழ்த்தினபடினால் மேலான நாமத்தை பெற்றார் என்றால் அவருடைய சாயலிலே உங்களை உருவாக்கினது நோக்கமே நீங்கள் அவரை போல ஆசீர்வதிக்கிறவர்களாக மாற வேண்டும், நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகையால் இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக வந்த அவருடைய சிந்தையும் அவருடைய நோக்கத்தையும் களைக்காதீங்க, குலைக்காதீங்க. ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என் கெட்ட சிந்தை எடுத்து போடுங்கப்பா. எனக்குள்ள வேண்டாத பாவம் வேணாம்ப்பா, வேண்டாத சிந்தை வேணாம்ப்பா. ஒரே சிந்தையா இருக்கணும்யா, ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும்யா, அது கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கணும்யா. இந்த உலக காரியம் வேணான்னு சொல்லி கேளுங்க. நீங்க அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நான் சொல்றேங்க, எனக்குள்ள இருக்கிற குறைவுகளை எப்பெல்லாம் ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்திருக்கிறேனோ அப்பெல்லாம் ஒரு கிரெடிட் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் வாங்கியிருக்கேன். அதே கிரெடிட் உங்களுக்கு கர்த்தர் வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சின்ன கடனை கட்டுறதுக்கு, லோன் கட்டுறதுக்கு, ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட நீங்க வேற சிந்தையா தவறான காரியங்கள், லஞ்சம் வாங்கியிருக்கலாம், கையூட்டு பெற்றிருக்கலாம், மற்றவங்களை ஏமாத்திருக்கலாம், நிலத்தை அபகரிச்சிருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களா இருக்க போறேன். ஏற்ற காலம் வரும், பலத்த கரத்துக்குள்ள என்ன உயர்த்துவார்னு சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா, குறித்த காலத்திலே ஈசாக்கு பிறப்பான் என்று சொன்னார். பிறந்தது என்றால் என் குடும்பத்தில் என்னுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறுபாது. எனக்கு அப்படியே நடக்கும். சொல்லுங்க, ஜெபிங்க, காத்துருங்க. கர்த்தர் யாரையுமே ஏமாத்தல. என்ன போல ஊழியக்காரங்களை ஒரு சில நேரம் உங்க சிந்தை கர்த்தருக்குள்ள நிம்பாடும் போது அவர் உங்களை ஏமாத்தல. இப்பவும் அவர் உங்களை அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, உங்க சிந்தையை மாத்துங்கன்னு கேட்கும் போது உங்களையும் அவர் ஏமாத்துறதற்கு அழைக்கல, ஆசீர்வாதத்திற்கு அழைத்திருக்கிறார். கீழாக்குவதற்கு அழைக்கல, மேலாக்குவதற்கு அழைத்திருக்கிறார். விழுந்து போவதற்கு அழைக்கல, கட்டப்படுவதற்கு அழைத்திருக்கிறார். ஆகையினால் எவைகளை சிந்திக்கணும், எப்படிப்பட்ட சிந்தனை தேவை என்பதை இன்னும் வீட்டில் போய் தியானிங்க, தொடர்ந்து படிங்க, கர்த்தருக்குள்ள சிந்திங்க, கர்த்தருடைய சிந்தையோடு காணப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீங்க சொன்ன வார்த்தையின்படி கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் ஐயா. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் இருக்கிறபடினால் நீர் பேசினீர். நீர் அன்றைக்கு அன்பின் சிகரமாக, தாழ்மையின் சிகரமாக, ஏழ்மையானவர்களுக்கு நன்மை செய்கிறவராக, ஆண்டவரே பொய்யுரையாத தேவனாக இந்த உலகத்திற்கு வந்தீர். இதை தெரிந்திருக்கிற நாங்கள், இதை புரிந்திருக்கிற நாங்கள் உம்முடைய சிந்தையிலே வாழ்ந்து, நீர் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த போது எப்படி மேலான நாமத்தை பெற்றீரோ அந்த நாமத்தை ஆண்டவரே இன்றைக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், என் சிந்தையை மாற்றும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தந்து, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் சாட்சியோடு துதிக்க, ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். நான் யாருடைய முகத்தையும் பார்க்க முடியாது, பேசுகிற என்னுடைய சிந்தையும் அறிந்திருக்கிறீர். இதுவரைக்கும் நடத்துனீங்க, இனியே நடத்துங்க அப்பா. இந்த ஊழியத்திலும் கூட உம்முடைய சிந்தை உள்ளவர்கள் தான் ஒரு சில காரியங்களிலே பங்கெடுத்துக் கொண்டு ஊழியத்துக்காய் உதவுறாங்க, ஜெபிக்கிறாங்க. இன்னும் அநேக பேர் உம்முடைய சிந்தையோடு இந்த ஊழியத்தை நேசிக்க, கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. அப்படி உதவி செய்த பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் கரம் நீட்டி ஜெபிக்கிறேன். வாலாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க. இப்போது இருக்கிற நிலைமைகளை பார்க்கிலும் 1000 மடங்காய் அம்மிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246 IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர்
9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.